ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பத்மா சேனல். ஆடிப்பூரம் வரப்போகுது. ஆடிப்பூரத்தில் அம்மனுக்கு எல்லாருமே வளையல் மாலை சாத்துவாங்க. அந்த மாலையை எப்படி நம்ம ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட்டுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 4-5 டசன் வளையலை கலர் கலராக வாங்கி எடுத்து வச்சுக்கணும். எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி கட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 3 நூல் எடுத்துக்கணும். உள்ளனும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா சாதாரண பூ கட்டுற நூலே இந்த மாதிரி எடுத்துகிட்டு மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க. இது சாதாரண காட்டனில் பூ கட்டுற நூல் தான். இதில் மஞ்சள் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இது 3த்தையும் சேர்த்து முதல்ல ஒரு முடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வளையலில் முதல் முடியை போட்டுடணும். இந்த மாதிரி முடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 நூலையும் நம்ம பின்னல் மாதிரி பின்ன போகிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. நூல் சிக்காகாமல் பார்த்துக்கணும். இதில் நம்ம முதல் வளையலில் கலர் மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். முதல் க்ரீன் வச்சுருக்கேன். இப்போது ரெட்டு வச்சுட்டு அந்த வளையலுக்கு உள்ள அந்த நூல் எடுத்து நம்ம எப்பவும் போல் பின்னல் போடுற மாதிரி போடணும். இதை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்து பின்னல் மாதிரி போட்டுட்டு மறுபடியும் அந்த பக்கம் இருக்கிற நூலில் வேறு ஒரு வளையலை எடுத்துட்டு அந்த வளையலுக்குள்ளே தான் நூலை எடுக்கணும். வளையலுக்குள்ளே விட்டு மேலே எடுத்து அப்படியே பின்னல் மாதிரி போட்டுக்கலாம். சாதாரணமாக வளையலுக்குள்ளே விட்டு அப்படியே அடிப்பக்கமாக சுற்றியும் ஒரு மெத்தட் இருக்குது. அது செய்யும்போது பிகினர்ஸாக இருந்திங்கன்னா அது சரியாகவே வராது. வளையல் லூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மாலை ஈவனாகவும் அழகாகவும் வராது. ஆனால் இந்த பின்னல் மெத்தடில் செய்யும்போது மாலை நல்லா அடர்த்தியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்க ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். ஒரு சில நேரம் நம்ம நிறைய வளையல் வாங்கிடுவோம். ஆனால் சின்னதாக ஒரு அம்மன் சிலை தான் இருக்கும். அதுக்கு செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பண்ணலாம். இது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஒரு 5 டசன் வளையல் வச்சு கூட நம்ம செஞ்சோம்னா நம்ம இந்த மாலையை போட்டுட்டு அப்படியே வச்சுக்க மாட்டோம். எப்பவுமே அதை பிரித்து எல்லாருக்குமே கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பின்னல் மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் இந்த பின்னல் போட மறந்துடக்கூடாது. ஒரு பின்னல் போட்டுட்டு அடுத்த முறை பின்னும் போதே மேலே இன்னொரு வளையல் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 2 வளையலுக்கும் நடுவில் இந்த மாதிரி நூல் எடுத்து அதை அப்படியே மேலே போட்டு பின்னிக்கலாம். இந்த மாதிரி பின்னிட்டே வரும்போது உங்களுக்கு வளையல் பிரியாமல் இருக்கும், லூஸ் ஆகாமல் இருக்கும். இது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பின்னல் தான் போடணும். ரொம்ப சுலபமான மெத்தட் தான் இது. இதே மாதிரி எல்லா வளையலையும் வச்சு அப்படியே நல்லா பின்னிக்கலாம். நான் இன்றைக்கி ஒவ்வொரு வளையலாக கலர் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் 2 வளையலாகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டசனாக வச்சிங்கனாலும் அதுவும் நம்ம மாலையில் வர மாதிரி கலர் மாற்றி மாற்றி இருக்கும். இந்த நூல் பாருங்கள், வரிசையாக எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். கொஞ்சம் கை நிறைஞ்ச உடனே இந்த மாதிரி தட்டிலையோ இல்லை தரையிலையோ வச்சுட்டு பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே பின்னிடலாம். ஒவ்வொரு பின்னலோட கால்லையும் பாருங்கள், இந்த வளையலுக்குள்ளே விட்டு எடுத்து அப்படியே பின்னிக்க வேண்டியது தான். வளையல் எல்லாம் கட்டி முடித்த பிறகு வளையல்கிட்ட நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நல்லா டைட்டாக முடி போட்டு விட்டுடணும். 2 சைடுமே நூல் விட்டுட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தான் அம்மனுக்கு பின்னாடி கழுத்தில் கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். சாதாரணமாக கட்டுற மாலையை விட இந்த மெத்தடில் கட்டுற மாலை ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த ஆடிப்பூரத்துக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.